என்னோட பேர் காசிமா. நான் வந்து 6 வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல உமன் சிங்கிள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ், டீம் சாம்பியன்ஷிப் 3 பிரிவுலையும் நான் வந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த தருணத்தில் வந்து நான் டெப்டி சிஎம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் தான் நான் வந்து பார்ட்டிசிபேஷனும் பண்ணேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து வந்து பரிசு தொகை கொடுத்து கேரமே வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார் அகாடமி என்ற ஸ்கூலில் வந்து இன்னைக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஸ்டார் அகாடமி ஸ்கூலை பற்றி படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இங்கே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயாக வந்து இங்கே படிக்க வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து வர பசங்களுக்கும் வந்து இதே மாதிரி அவங்களுக்கும் லைஃப் கொடுத்து படிக்க வைக்கிறது வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி வர பசங்களையும் படிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்குது. அதுவும் கேரமில் வந்து இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ சொல்கிறேன் வந்து கேரமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்தியன் ஆயிலில் ஸ்காலர்ஷிப்பில் 3 வருஷமாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஏர்போர்ட் அத்தாரிட்டிலையும் பண்ணுறாங்க. ONGC இந்த மாதிரி நிறைய வந்து கம்பெனிஸில் வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப், ஜாப் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய பேருக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து படிப்புலேயும் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு CHS அர்த்தன் ரோட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறமா +1 +2 வந்து சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ காலேஜ் வந்து ஜஸ்டிஸ் பஸ்ஸஸ் சையத் அஹ்மத் காலேஜ் SIT படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் BA கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ். எனக்கு வந்து தனியாக இப்போ வேர்ல்ட் கப் பொறுத்தாக ஸ்பெஷலாக எனக்காக ஒதுக்கி அந்த மாதிரி எக்ஸாம் எழுத வச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ 1 கோடி வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு? டெப்டி சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறமா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து போறதுக்கும் அவர் தான் 1,50,000 கொடுத்தாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு அவர் தான் 1 crore கொடுத்துருக்காங்க. டெப்டி சிஎம் சார் உதயநிதி சார் தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎம் சார் வந்து எங்க தங்க மகளேன்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. தங்க மகளே சொன்னவரை வந்து நான் கண்டிப்பா மீட் பண்ணணும், அவர்கிட்ட வந்து பிளெஸிங் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். அவர் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கோல் வந்து ரேஷ்மி குமார்ன்ற வந்து இப்போ வந்து நான் பீட் பண்ணியிருப்பேன். 12 times நேஷனல் சாம்பியன், 3 time வேர்ல்ட் சாம்பியன். அவங்கள வந்து நான் வந்து 4 time வேர்ல்ட் சாம்பியன் ஆகி நான் வந்து அந்த சாதனை பண்ணணுன்றது தான் என்னோட அடுத்த கோல். ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க நினைக்கிற குறிப்பா பெண்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ்? பயிற்சியும் முயற்சியும் இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் வந்து வெற்றி பெறலாம். அது மட்டும் இருந்தா போதும். நம்ம செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.